ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு BDN vlogs. இது வந்து எங்களோட செகண்ட் vlogகு. கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே போகிறோன்னா ஊருக்கு போகிறோம். நான் என் ஹஸ்பண்ட் 2 பேருமே படித்து வளர்ந்த ஊர் அதுதான். 2 பேருமே ஒரே ஊர் தான். என்னோடய கசின் தான் அவங்க. போகிற வழியெல்லாம் ரொம்ப காடாக இருக்கும். நாங்கள் வந்து வெயில்தால் கிளம்புனோம். அப்படின்னா 4:30 கிட்டே நாங்கள் இங்கேருந்து கிளம்புனோம். ஆனால் ஊருக்கு போக ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இதுதான் எங்களோட ஊர், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எங்களோட 2 பேர்த்தோட நேட்டிவ் பிளேஸுமே மேட்டூர் தான். அங்கே தான் ஹஸ்பண்ட் பிறந்தாங்க. நான் ஈரோட்டில் பிறந்தேன். அப்புறமே அங்கே தான் லவ் பண்ணி நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். போகிற வழி எல்லாமே ஒரு குட்டி ஸ்டோரி. இந்த டைம் நான் போகும்போது எனக்கு அதிகமாக நான் வந்து என் ஃப்ரெண்டு தான். அவள் வந்து என்னோடய சைல்டுஹுட் ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு, இப்போ பேசுகிறதில்ல. ஆனால் நாங்கள் இந்த டைம் ஊருக்கு போகும்போது எல்லாமே அதே மெமரிஸ் தான் வந்துக்கிட்டே இருந்துச்சு, ரீகால் ஆகிட்டே இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த பேக்கரி தான் வந்து நாங்கள் ஊருக்கு வந்தோம்னா நாங்கள் எப்போவுமே இந்த பேக்கரியில் சாப்பிட்டு தான் போவோம். இந்த டைமும் அப்படி தான் சாப்பிட்டு போனோம். அப்புறம் அப்பாவும் பிள்ளையும் நல்லா விளையாண்டுகிட்டே இருந்தாங்க ஜாலியாக. இந்த பேக்கரியில் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பப்ஸு டீ எல்லாம். ஆனால் என்னன்னா நாங்கள் எப்போவும் ஈவினிங் டைம் தான் கிளம்புவோமா. ஆனால் எப்போவுமே நாங்கள் போகும்போது அந்த பேக்கரியில் பப்ஸு இருக்கவே இருக்காது. இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் வந்து பப்ஸு இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச எக் பப்ஸ் இருந்துச்சு. அப்புறம் நான் எக் பப்ஸ் ஆர்டர் போட்டுக்கிட்டேன். எங்கள் வீட்டுக்கு எக் பப்ஸ் சாப்பிட்டாரு. அப்புறமே காஃபி குடிச்சுக்கிட்டாங்க. பாப்பா பாருங்க எப்படி பார்த்துக்கிட்டே இருக்கால, அவளும் எக் பப்ஸ் எல்லாமே சாப்பிடுவான். ரொம்ப கியூட்டி பை. இவ தான் எங்களுக்கு எல்லாமே. இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா எங்கள் தாத்தா பாட்டி பார்க்க போகிறோம். சர்ச்சுக்கு போகணும் நாளைக்கு. அதனால் இன்றைக்கி ஊருக்கு போகிறோம். பப்ஸு வந்துருச்சு. இப்போ பாருங்கள் பாப்பா என்ன போடுறாங்க கேட்டுக்கிட்டே இருந்தால். அப்புறம் காஃபி வந்துருச்சு, ஆற்றி கொடுத்துட்டேன் 2 பேருக்குமே. எங்கள் ஹஸ்பண்ட் தான் காஃபி குடித்தாங்க, ஆற்றி கொடுத்துட்டேன். பாப்பா பப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க பாருங்கள் எப்படி சாப்பிட்றா, க்யூட்டாக சாப்பிட்றால. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பாப்பாவை பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் நான் மட்டும் ஃபுல்லாக பப்ஸை சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறமே நாங்கள் மறுபடியும் கிளம்பிட்டோம். அது என்ன ஸ்டோரினா, என் ஃப்ரெண்டு வந்து என் ரிலேஷன் தான். அவளுக்காக நான் எல்லா இடத்துலையுமே நின்றுருக்கேன். அவள் வந்து என்ன சொல்கிறது, நம்ம இப்போ ஃப்ரெண்டுனா அவளுக்கு ஏதாவது பிரச்சனை போய் நிற்போம்ல, அந்த மாதிரி நான் எல்லா இடத்துலையுமே அவளுக்காக நின்றுருக்கேன். எல்லா இடத்துலையுமே அவளுக்காக பேசியிருக்கேன். ஆனால் அவள் அப்படி இல்லை. அவளோட லைஃப்க்காக என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா. அந்த கஷ்டமான டைமில் தான் என் ஹஸ்பண்ட் என் லைஃப்குள்ளே வந்தாங்க. அப்புறமே தான் நாங்கள் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். பாருங்களேன் கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு. நாங்கள் வெயிலாக இருக்கும்போது கிளம்புனோம். நாங்கள் ஊருக்கு போகிறதுக்குள்ளே இந்த மாதிரி கிளைமேட் ஆகிடுச்சு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. போகிற வழியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. மறுபடியும் 1 மந்த்துக்கு அப்புறம் ஊருக்கு போகிறோன்னே ஜாலி. பாப்பாவும் அவங்க அப்பாவோட ஹெல்மெட்டை தட்டி 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 விளையாண்டுட்டு இருந்தாள். பாருங்களேன், ஸ்கூட்டியில் வர அட்ராசிட்டி மேடம். ஸ்கூட்டியில் தான் நாங்கள் ஊருக்கு போவோம். பாப்பா அவங்க அப்பா கூட விளையாண்டுக்கிட்டே இருந்தால். அப்புறம் எண்ணெயும் பிடிச்சிக்கிட்டே விளையாண்டுக்கிட்டே இருந்தால். தூங்கவே இல்லை. பவானி வரைக்கும் தூங்கினா அப்புறமே தூங்கலை, எழுந்திரிச்சிக்கிட்டாங்க மேடம். ஜாலியாக விளையாண்டுக்கிட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தாங்க. இப்போ தான் வேடிக்கை பார்க்கவே ஆரம்பிக்கிறா. இது வந்து எங்கள் ஊரோட இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா அப்பாட ஊருக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற ஃபீல் கொடுக்குற இடம் இது. இது வந்து சின்ன பள்ளம்னு சொல்லுவாங்க. இங்கே தான் போலீஸ் இருக்கும். இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா அப்போ தான் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஊர். இந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான பிளேஸ். ஏன்னா மேரேஜ் ஆன புதுசில் வந்து இவ்வளோ தூரம் வீட்டிலேருந்து இது கொஞ்சம் ரொம்ப தூரம். அவ்வளோ தூரம் நடந்தே வந்துட்டேன். அதனால் இந்த இடத்துக்கு எப்போ வரும்போதுமே எனக்கு அந்த மெமரிஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான பேக்கரியும் கூட. இந்த பேக்கரியில் வந்து சமோசாவே பப்ஸாக போடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நான் சாப்பிடவே இல்லை. அவ்வளோதான், ஊருக்கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்து கோயில் பண்டிகை போல் அங்கே வந்து லைட் செட்டிங்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. இதுதான் எங்களோட ஊருக்கு வந்தாலே ஒரே ஜாலி தான். அங்கே முன்னாடி வந்து லைட் செட்டிங்லாம் நிறையா போட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான லைட் செட்டிங். ஒரு கோயில் பண்டிகைக்கு இப்படி ஒரு லைட் செட்டிங் யாருமே போட மாட்டாங்க. மேட்டூர்காரங்க தான் உடனே நிரூபிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி லைட் செட்டிங் யாராவது எங்கேயாவது பார்த்துருந்தா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இப்போ தான் நான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம் அந்த லைட் செட்டிங்கை. இந்த லைட் செட்டிங் வந்து ஊரை விட்டு ரொம்ப தூரம் அது வரைக்கும் போட்டிருந்தாங்க. அப்புறமே நானும் எங்கள் வீட்டுக்காரும் படித்த இது ஸ்கூல் இல்லை, ஆனால் இது ஹாஸ்டலு. இங்கே அந்த பக்கம் ஒரு ஸ்கூல் இருக்குல்ல, அங்கே ஸ்கூலில் தான் நாங்கள் 2 பேருமே படித்தோம். என்னோடய வாழ்க்கை வந்து மாறினதுக்கு இந்த ஸ்கூல் தான் காரணம். ரொம்ப ஜாலியாக இந்த வாழ்க்கையை ரொம்ப கஷ்டமாக மாற்றுறது இந்த ஸ்கூல் தான். எங்கள் ஊர் வரைக்குமே லைட் செட்டிங் போட்டிருந்தாங்க. இதுதான் எங்களோட ஊர், மாதையங்குட்டை. நாங்கள் வந்து மாதையங்குட்டைக்காரங்கனாலே ரவுடின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. மாதையங்குட்டைக்காரங்கன்னா எப்போவுமே ரொம்ப நல்லவங்க தான். நாங்களாம் கொஞ்சம் நல்லவங்க தான். இந்த ஊர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே.
மாதங்கொட்டைக்காரங்கன்னு வெளியே சொன்னாலே கொஞ்சம் கெத்தாக தான் இருக்கும். அவ்வளோதான், வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்து வீடு எல்லா வீடுமே கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதே மாதிரி எங்கள் வீடும் பெருசாக இருக்காது, குட்டியாக தான் இருக்கும். எங்கள் வீடு சின்னதாக தான் இருக்கும். எனக்கு வந்து அந்த வீடு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஒரு சொந்த வீடு கட்டணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்குது. அதே மாதிரி எனக்கு சின்ன வயசுல இருந்துச்சு. ஸ்கூலில் வந்து எல்லாருமே சொந்த வீடு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு அப்படி எதுவுமே இல்லை. எல்லா டைமும் வாடகை வீட்டில் தான் இருந்தோம். அதனால் எங்கள் பாட்டி எனக்காக வேண்டி அந்த வீட்டை கட்டினாங்க. அதுக்கு ஒவ்வொன்றுமே வந்து நாங்கள் பார்த்து கட்டினோம். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வீடு. அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு என் ஹஸ்பண்டையும் கூட தெரியும். இதுதான் வீடு, இங்கே இருக்குல்ல, இதுதான் எங்களோட வீடு. வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் பாட்டி பாருங்கள், பாப்பாவை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. 1 மந்த்துக்கு அப்புறம் பார்க்கனால ரொம்ப ஜாலி ஆகிட்டாங்க. பாப்பா வந்து பாட்டியை மறந்துட்டான்னு நினச்சிட்டாங்க. இவள் வந்து 9 மந்த் ஓல்டு பேபியா, ஆனால் மறந்துட்டான்னு நினச்சிட்டாங்க. ஆனால் அவள் மறக்கவே இல்லை, அவங்கள எப்போவுமே மறக்கலை. 2 பேரும் ஜாலியாக விளையாண்டுட்டு கொஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. எப்படி பேசி விளையாடுறாங்க பாருங்களேன். அவள் அவங்கள பார்த்தோன்னே ரொம்ப குஷி ஆகிட்டா, கத்திக்கிட்டே இருந்தா. எங்கள் பாட்டி ரொம்ப ஜாலி ஆகிட்டாங்க.